திமுக கூட ஒப்பிடக்கூடிய தகுதி அப்படின்னா அதிமுகவுக்கு தான். தவேக ஏற்படுத்துறது ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய பிம்பம். திமுக தவேக அப்படிங்கிறது தப்பு. இது வர எலெக்ஷன்ல நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றது குறிச்சு வச்சுங்க. 2 மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் பிரச்சாரங்களை இவ்வளவு தூரம் நடத்திக்கிறாங்க, இவ்வளவு கூட்டம் கூட்டுறாங்க. மக்கள் அவங்களுக்கு ஆரவாரமா வராங்க. சேலை கடை திறக்கிறதுக்கு நயன்தாரா அது மாதிரி ஈரோடுல தன்சிகாவா ஒரு நடிகை, அதுக்கு அவ்வளவு கூட்டம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான். நான் போய் வெயிட் பண்ணுங்க விஜய் வீட்டுல 16 மணி நேரமா இருக்கேன். அவர் வெளியில தலை காட்டவே இல்லை. ஏன்னா அவருக்கு பர்சனல் இருந்திருக்கலாம், போலாம் வரலாம். அவர் அன்னைக்கு விருப்பப்பட்டாரு, திரிஷாவை பார்த்துருப்பாரு, பேசிருப்பாரு. ஏதோ பிறந்த நாளுக்கு திரிஷாவும் நாய்க்குட்டியும் வந்தாங்கன்னா கூட நம்ம பாக்குறோம். அவங்க ஏதோ ஒரு கட்சியோட எதிர்காலத்தை பத்தி கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். அது நம்ம இது பண்ணது. ஒரு போலீஸ்கார் இங்க எப்பா கத்தாதாங்க ஏறாதாருன்னா அவரை பயந்து போய் சொல்லுவார் போலீஸ். இப்படி அவர் அனுபவம் இருக்கு. அது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் சொல்ல முடியாது இல்லையா? அதான் சொன்ன, கட்சியா மாறணும். இன்னைக்கும் புஷி ஆனந்த் பேசுற கொள்கை என்ன? ஏன் அந்த கட்டளை ஏறாத, ஏன் அங்க இதுல இருக்கு நாக்காளியை தூக்காத, சும்மா வார்த்தை ஜாலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் அங்கிள் அப்படிங்கிறலாம் சினிமா. நீ அந்த டயலாக போய் பேசுற ஆள்கிட்ட போய் நீ கும்பிக்கிட்டு அங்க போய் செத்தினா தற்கொலைன்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு டிஆர்பி கிடைக்குது சார். விஜயை பத்தி பேச பேச டிஆர்பி கிடைக்குது. டிஆர்பிக்காக பேசுனா இவனும் தற்கொலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நான் விஜய் வரவேணான்னு நான் சொல்லல, ஒரு அரசியல்வாதியா வரணும்னு தான் நான் சொல்றேன். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள் நம்மோடு இன்னைக்கு இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம இந்த தாவேக அப்படிங்கிற ஒரு கட்சி எந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே எல்லாருடைய பேசு பொருளாக மாறி இருக்கு அரசியல் களத்துலன்றதை பார்க்குறோம். தாவேக மற்றும் திமுக இருவருக்கும் இடையில இந்த ஒரு ரேஸ் மாதிரி, ஒருத்தங்க ஒரு நாள் மேலே போறாங்க, ஒருத்தங்க கீழே போறாங்கன்ற மாதிரி தான் டிவி சேனல்கள்லேருந்து ஆரம்பிச்சு மீடியா எல்லாருமே சொல்றாங்க. தற்போதைய நிலவரம் யார் பக்கம் இருக்குது? அது களம் திமுக சார்பாக போய்கிட்டு இருக்கா, இல்லை கொஞ்சம் தாவேக்கா எட்டி பார்க்குற அளவுக்கு வந்திருக்கான்றதை பற்றி பேசலான்றது தான் இன்னைய நேர்காணல். தாவேக்கா தரப்புல எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் இன்னும் கத்துக்கணும், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த கள அரசியல்ல என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய தவறுகளாக கடந்த 15 நாட்களை நீங்க என்னெல்லாம் பாக்குறீங்க? கண்டிப்பா தாவேக்கா பண்ணக்கூடிய தவறுகளை நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஊடகங்கள் தொலைக்காட்சி, யூடியூப் எல்லாமே ஆர்வ கோளாறுகள். இந்த திமுக தமாகவை ஒப்பிடுறதே என்னன்னா அவங்களுடைய அறியாமை. இந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும், அறியாமை. திமுக கூட ஒப்பிடக்கூடிய தகுதி அப்படின்னா அதிமுகவுக்கு தான். இல்லை தாவேக ஏற்படுத்துறது ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய பிம்பம். இதை எல்லாரும் வேணும்னா விஜய் ரசிகராக இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை. புதுசாக ஒருத்தர் வர்ற நேரத்தில் அது ஒரு மன மாயை இருக்கும் ஊடகத்தில் பல பேருக்கு. புதுசாக ஒருத்தர் வந்தோடனே அவரை ஒரு ஹீரோவாக்கக்கூடிய ஒரு மனநிலை. இவர் ஏற்கனவே சினிமா ஹீரோ வேற. ஸோ அவரை பிம்பப்படுத்துகிறாங்களே வழியா, அவர் வேற மீட்டிங்கில் பேசுகிறதையும் இதையும் பண்ணி திமுகக்கு எதிராக பேசுகிறதையும் வச்சுக்கிட்டு திமுக தவேக அப்படிங்கிறது தப்பு. இது வர எலெக்ஷனில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறத குறித்து வச்சுங்க. தவேக ஒரு வேலை தனியாக நின்றுதுன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நின்றுச்சுன்னா அது வாங்குகிற வாக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் திமுக கூட ஒப்பிடலாமா? எதுக்கு திமுக உடனே கூட்டணி தானே நிற்கிது அப்படின்லாம் பேசலாம். திமுகவும் தனியாக நின்னா எவ்வளோ வாங்குங்கிறத யோசிங்க. அது ஆட்சியை பிடிக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் திமுக தவேக வெர்சஸ் தவேகன்னு விஜய் மாதிரியே பேசக்கூடிய இந்த ஊடகத்தில் பல பேர் இருக்கிறாங்க, வெகு பல பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அதுவே தவறு. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 2 ஒப்பீடு அப்படிங்கிறத மிக தவறான ஒரு அரசியல் புரிதல். ஒரு மாநாடு 2 மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அப்புறம் பிரச்சாரங்களை இவ்வளோ தூரம் நடத்திக்கிறாங்க, இவ்வளோ கூட்டம் கூட்டுறாங்க. மக்கள் அவங்களுக்கு ஆரவாரமா வராங்க. நாளைக்கு அவங்க ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. அதாவது மாநாடு அப்படின்னு கட்சின்னு ஒரு பதிவு பண்ணதுனால அது மாநாடு ஆயிடுச்சு தவிர, இவர் ரசிகர் மன்றமா இருந்து நடத்தினாலே இதே கூட்டம் வரும். அவரே சொல்றாரு, ராமேஸ்வரத்துல இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன் உங்களை பார்க்க 2010-11 இந்த இலங்கை பிரச்சனை எப்போ அப்படின்னு சொல்றாரு. அந்த ராமேஸ்வரத்துல அவர் என்ன பேசினாருங்கிறது வீடியோவா இருக்கு, பார்த்துருப்பீங்க. இருக்கு. அதுல ஒரு மீனவர்களை பத்திலாம் ஒன்றும் இது பண்ணல. என்னுடைய அடுத்த படத்துல நான் இந்த கெட்டப் போடுவேன், அந்த கெட்டப் போடுவேன் அப்படின்னாரு. இன்னைக்கும் கெட்டப் தான் போட்டுட்டு இருக்காரு ஒரு அரசியல் தலைவராக. ஆனா அந்த கெட்டப் எடுபடலை. அப்ப அவர் வெறும் நடிகர் தான். நடிகராக இருந்தாலே இந்த கூட்டம் வரும். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இது இல்லை. மாநாடு போட்டதுனாலே ஒன்றும் கட்சி ஆகிறாது. இன்னொரு பார்த்தீங்கன்னா, இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி செய்தியில் பார்த்துருப்பீங்க, சேலத்தில் ஒரு பெரிய கூட்டம். என்னன்னா, நான் ஒரு சேலை கடை திறக்கிறதுக்கு நயன்தாரா வந்தப்ப, அது மாதிரி ஈரோடுல அவங்க பேர் நான் தெரியல, தன்சிகாவா ஒரு நடிகை, அதுக்கு அவ்வளோ கூட்டம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இது. தமிழ்நாட்டை மாத்துறதுக்கான இளைஞர்கள் அது இதெல்லாம் புரியாமல் பேசுகிறாங்களா, அதை புரிஞ்சும் வேணும்னா பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஒரு நடிகரை பார்க்க வந்திருக்கிறாங்க, ரசிகர் பண்ணுறது தான். இதை அவர் வேணால் மாற்றலாம். அவர் கட்சி துவங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, கட்சியாக துவங்க வேண்டும்ங்கிறதான் சொல்கிறேன் நான். இப்போ பழம்பெரும் கட்சிகள் இருக்காங்க, 50 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக அரசியல் செய்யக்கூடியவங்க.
இவங்க புதுசா ஆரம்பிச்சிருக்காங்கன்றனால ஒரு லெவரேஜ்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அது மாதிரி அதுக்காக சரி ஓகேப்பா புரிஞ்சுக்கிறேன், நீங்க புது கட்சி தான், அதனால இதுல இருந்து இனிமேல நீங்க புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு எடுக்கல. இல்ல அதை செய்யணும்னு நான் சொல்றேனே தவிர, ஆனால் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, இந்த தவறுகள் இருக்குன்னு சொல்ற லெவலுக்கு இன்னும் அவங்க வரல. முதல் விஷயம் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு சரியான ஒரு நிர்வாகிகளை கூட வச்சுக்கணும். இப்போ விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல, விஜயகாந்தையும் விஜயும் ஒப்பிடுவதே தவறு. என்னன்னா, விஜய் வந்து எப்பயுமே அடுத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர். இவர் மேல அந்த மாதிரியான ஒரு என்ன இதே கிடையாது, நெகட்டிவ் பிம்பம் தான் இருக்கு. இவங்களுமே வந்துட்டு அவங்களுடைய மன்றங்கள் மூலமாக, நற்பணி மன்றங்கள் மூலமாக நிறைய இவர் விஜயோடைய பிறந்த நாளுக்கு வந்துட்டு வருஷம் பண்ணக்கூடியது இந்த மூக்குத்தி, தோடு, அன்னைக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு அரசு மருத்துவமனைகள்ல வந்துட்டு போய் கொடுத்தாங்க, அந்த மாதிரி பண்றாங்களா சார்? பண்றாங்க. ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இவர் வந்து ₹1 பண்றாருன்னா அவர் லட்சக்கணக்கில் பண்ற ஆள் தான் விஜய். தவிர பிம்பம் அப்படிங்கிறது இங்கே முக்கியம். தமிழ்நாட்டு விஷயத்துல பிம்பம்ங்கிறது முக்கியம். இப்போ எம்ஜிஆருக்கு எப்படிப்பட்ட பிம்பம்னா, அவர் வாழ்ந்த காலத்துல ஒரு 6 கோடி பேர் இருந்திருக்கான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. இந்த 6 கோடி பேரும் போய் ராமாவரத்தில் சாப்பிட்டுருக்க மாட்டான். அவர் வாழ்நாளில் ஒரு 50,000 பேர், டெய்லி ஒரு 100 பேர் 200 பேர், இல்லை ஒரு 10 நாள் கழிச்சு அவர் ஷூட்டிங்கில் இல்லை 10 நாள் மறுபடியும் வந்திருக்காருன்னா இப்படி ஒரு பேச்சுக்கு. ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் மனசில் என்ன ஒரு திருப்தி அப்படின்னா, இவங்களே போய் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவான். அது தமிழனுடைய தனி குணமா இல்லை உலக மக்களே அப்படியான்னு தெரியல, அது ஒரு ஃபீலிங் இருக்கு. அதே மாதிரி விஜயகாந்தா ஹெல்ப் பண்ணுறா இல்லையா, யாருக்கோ அவர் பண்ணியிருப்பார் மனசார, நான் குறையா சொல்லலை, யாருக்கோ, ஆனால் இவனுக்கு ஃபீல் பண்ணுவான். அந்த மாதிரி நீங்கள் யாரை சொல்லுவீங்க? விஜய், நான் போய் வெயிட் பண்ணுங்க விஜய் வீட்டில் 16 மணி நேரமாக இருக்கேன், அவர் வெளியில் தலை காட்டவே இல்லை. இவன் ஏன் போனாங்கிறது ஒரு முட்டாள் தானே, அது ஒரு விஷயம். இவன் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு பர்சனல் இருந்திருக்கலாம், போனால் வரலாம். அவர் அன்னைக்கு விருப்பப்பட்டாரு, திரிஷாவை பார்த்துருப்பாரு, பேசியிருப்பாரு. அவங்க ஏதோ ஒரு கட்சியோட எதிர்காலத்தை பற்றி கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அது நம்ம வந்து இது பண்ணது தகவல் வருது இல்லை. ஏதோ பிறந்த நாளுக்கு வந்து திரிஷாவும் நாய்க்குட்டியும் வந்தாங்கன்னா கூட நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம அதை சொல்ல தனி மனித உரிமை, நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அவர் விருப்பம் நாயை போய் பார்ப்பாரு, திரிஷாவை பார்ப்பாரு, அவரோட இவன் ஏன் போகிறாங்கிறது ஒன்று. ஆனால் ஒரு விமர்சன ரீதியாக பார்க்குறப்ப விஜய்க்கு எதிராக தானே இருக்குது. போய் வெயிட் பண்ணுங்க, அவர் வரல, போய் நின்று கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்க. இதில் 1-2 விஷயங்கள் வந்து இவர் இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னா, நம்ம தெருவில் வந்து நல சங்கம் வச்சுருப்பாங்க இருக்கும், தெருவுக்கு தெரு. அது பிள்ளைங்க ஏதாவது 1 4வது 5வது நல்லா படிச்சு ஒன்று நோட்டு புக்கு பென்சில் கொடுக்குறது உண்டு. அந்த மாதிரி தான் இவரோட வசதிக்கு இவர் கொடுத்ததே தவிர, இதெல்லாம் அரசியல் நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல போனால் இவர் பாடப்புக்கு வந்து அது மாதிரிலாம் அது தங்க நகையெல்லாம் கொடுத்து கூட நடத்தினார். ஆனால் இவர் செஞ்சிருக்க வேண்டியது அப்பயே நீட்டை வந்து கேட்டால் ஒரு பொண்ணை போய் பார்த்தம்பார் இறந்த இதுக்கு. ஆனால் அதை தாண்டி என்ன பேசினார் அப்போ, அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தார். என்ன மாதிரியான ஆட்கள் பல பேர், நான் பல விவாதங்கள்லேயே நான் வந்து சுட்டி கேட்டேன். இவர் நம்ம புக்கு நோட்டு கொடுக்குறேங்கிறாரு, அதுக்கு பதிலாக தங்க நகை கொடுக்குறாரு. மக்களை பாதிக்கிற நீட்டுனா நான் வந்து அனிதா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அவர் கட்சிக்காரங்க தான் சொல்லிக்கிறாங்க. இவர் என்ன பேசினாருன்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுவுமே பேசலை. அது ஆரம்பத்திலே பேசியிருக்கணும். அப்புறம் இவர் கட்சியாங்கிறதுக்கான விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, ஒன்று அந்த மாதிரியான கடைசி வரைக்கும் அந்த நிர்வாகிகள் இருக்கணும். அந்த மாதிரியான நிர்வாகிகள் இருந்தால், குறிப்பாக இந்த கரூர் பலி நடந்திருக்காது. அந்த கட்சிக்காரனுடைய மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, மாப் மென்டாலிட்டின்னு இருக்கு இல்லையா, அந்த கும்பல் மனப்பான்மை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு போலீஸ்கார் வந்து இங்கே எப்பா கத்தாத அங்கே ஏறாதாதுன்னா அவர் பயந்து போய் சொல்லுவார் போலீஸ். ஏன்னா இப்படி அவர் அனுபவம் இருக்குது, இப்படி நடந்தாலும் இதில் பிரச்சனை வரும், இத்தனை பேர் சாவாங்கன்னு நல்லதுக்காக. ஆனால் கேட்க மாட்டான். அது வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் சொல்ல முடியாது இல்லையா, எந்த ஒரு நடிகருடைய ரசிகர்களாக இருந்தாலும் அங்கே அப்படிதான். ஆமாம், நான் அதை தான் சொல்ல வரேன். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதனால தான் கட்சி வேணுங்கிறது. என்னன்னா, ஒரு நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா, நிர்வாகியும் போலீஸுன்னு சொல்லும்போது அந்த கும்பலில் இருக்கிறவன் கேட்பான், நம்ம நிர்வாகியும் இருக்கிறாரு, அப்போ நம்ம அதை கேட்போம். மனநிலை விஜய் அவர்களுக்குமே அந்த அவங்க நற்பணி மன்றங்களாக இருந்தப்ப, அவருடைய ரசிகர் மன்றங்களாக இருந்தப்ப, அவங்களுக்குன்னு அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்துட்டு அந்த மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தான் இப்போ வந்துட்டு விஜயோடைய இந்த கட்சிக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அனைவரும் கிடையாது. அதுலேயே வந்துட்டு உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி தலைமையில் யாரெல்லாம் உள்ள வந்தாங்களோ அவங்க ஒரு பக்கமும், புஷி ஆனந்தின் தலைமையில் உள்ள வந்தவங்க ஒரு பக்கமும் இருக்கு. இன்னைக்கு புஷி ஆனந்த் அவருக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும்தான் வந்துட்டு பொறுப்பு கொடுத்துருக்காரு கட்சியிலன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், அந்த மாவட்ட நிர்வாகிகளாக இருந்தவங்க அவங்களுக்கு வந்து ஒரு படத்தோடைய ரிலீஸ் அப்போ எவ்வளோ பேர் எப்படி கூப்பிட்டு வரணும் போகணுன்றது வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இல்லை சார் சொல்கிறேன், அவங்க தான் வந்துட்டு நானும் சொல்கிறேன், அந்த விழுப்புரத்துக்கும் விக்கிரவாண்டியுடைய மாநாடுக்கும் மதுரை மாநாடுக்கும் அவங்க வண்டியை போட்டு கூப்பிட்டு ஒரு வேனெல்லாம் போட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டி அந்த மாதிரி வந்தாங்களே சார். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த செயலாளர்கள் கிளை செயலாளர்கள்னு யாருமே இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன், அவங்க இன்னும் கட்சியாகவே ஆரம்பிக்கலைங்கிறது. இந்த ரசிகர் மன்றாவே இருக்காங்க. ரசிகர் மன்றமாக இருக்கிறதுக்கும் கட்சிக்கு என்ன வித்தியாசம்னா, ரசிகர் மன்றத்துடைய தலைவர் சொன்னார்னா எல்லாத்தையுமே அந்த தொண்டரை கேட்கணும் இல்லை, அது இதில் ஏறாதப்பா, கட் அவுட்டில் ஏறாத,
பாலை ஊத்துறன்ட்டு நீ பாட்டுக்கு அது மேலே ஏறாத விழுந்துருன்னு சொன்னால் அதை கேட்க மாட்டான். 4 பேர் கேட்டால் 4 பேர் கேட்க மாட்டான். கட்சின்னு அப்படின்னா என்னன்னா அத்தனை பேர் கேட்பான். இவர் சொல்லிட்டாரு, அதை தான் சொன்னேன், கட்சியாக மாறணும். இன்றைக்கும் புஷி ஆனந்த் பேசுகிற கொள்கை என்ன, தவேகாவுடைய கொள்கை என்ன, புஷி ஆனந்த் என்ன கொள்கை பேசுகிறாரு, ஏன் அந்த கட்டரில் ஏறாத, ஏன் அங்கே இதில் இருக்குது நாக்காளியை தூக்காத, இதுதான் அவங்க கொள்கையாக இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன்னா விஜய் வரவேணான்னு நான் சொல்லலை, ஒரு அரசியல்வாதியாக வரணும்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் சார்? இப்படிப்பட்ட ஒரு நடிகர் அரசியல்வாதியாக மாறும்போது அவருடைய தொண்டர்களாக இப்போ மாறுறாங்க இவ்வளவு கோடிக்கணக்கான பேர், அவங்களை எப்படி ஸ்கூலிங் பண்ணுறது, அவங்க எப்படி வந்துட்டு? முதல் விஷயம், அவர் எல்லா தொண்டர்களையுமே பார்க்கணுங்கிறது கூட இல்லை, அப்பப்பயாவது பார்க்கணும். தவிர தனக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவங்களாவது எளிதில் அணுகக்கூடியவராக இருக்கணும். இப்போ விஜய்க்காக பேசக்கூடிய, விஜய்க்கு அடுத்தது நான் தான் சொல்கிற ஆட்கள்லாம் நீங்கள் பர்சனலாக பேசி பாருங்க. நான் பேசியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்போ பார்த்த விஜய அப்படின்னா அப்படி கொஞ்சம் யோசிப்போம். அந்த லெவலில் தான் இருக்குது. அது அல்ல. எம்ஜிஆர் அப்படி கிடையாது, கருணாநிதி அப்படி கிடையாது, விஜயகாந்த் அப்படி கிடையாது. முதல் விஷயம், அணுகிறதுக்கு தயாரான ஒரு மனிதராக இருக்க வேண்டும். இப்போ அதனால தான் கடவுள் நினைச்சுக்க கூடாது. புஷி ஆனந்த் இப்போ தலைமறைவான காலத்தில் அதனால தான் ஒரு 10 நாளில் விஜயனால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா புஷி ஆனந்த் தான் எல்லாத்தையும் உள்ளே இருந்து பண்ணிட்டு இருந்தார். விஜய்க்கும் மற்றவங்களுக்கும் தொடர்புகள் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால தான் ஒன்று. இன்னொன்று என்னன்னா, புஷி ஆனந்த் வேண்டான்னு சொல்லலை, புஷி ஆனந்த் மாதிரி 10 புஷி ஆனந்த் வச்சுக்கணும் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தகுதி இருந்தால். ஆல்டர்னேட்டிவ் இந்த பிரச்சனைன்னு இல்லை. திடீர்னு வந்து ஒரு உடல்நலம் சரியில்லை, இல்லை திடீர்னு ஒரு ஃபாரின் போறாரு அப்படின்னா கட்சி வந்து ஒன்றும் இல்லை, ஏற்கனவே கட்சியாக இல்லை, அது வேறு விஷயம். அப்போ எந்தவித செயல்பாடும் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு பிரச்சனையினால பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் பிரச்சனையினால அவங்க கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய 5 பேரில் ஒருவரான காமராஜருடைய நினைவு நாளை மறந்துட்டாங்க. ஒரு வழக்கமாக பண்ணுவார்ல ட்விட்டரில் ஸ்டேட்டஸாவது போடுவார், அதுவே இல்லை. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ இது முக்கியமான ஏதாவது கேட்டுருவாங்கன்னு நினைச்சாரோ என்னமோ. அது இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் நேராகவே போயிருக்கணும். அதையும் நம்ம பேசுவோம். அப்புறம் குறைஞ்சபட்சம் அதையாவது இருக்கணும். அதுவே இல்லையே. அப்புறம் என்ன கொள்கை இது வரைக்கும்? அந்த கொள்கை வச்சு என்ன கொள்கை பேசுகிறாங்கிறதெல்லாம் அங்கே ஏறாத இறங்குங்கிறதான் போயிட்டு இருக்கு. அதை விட்டுருவோம். குறைஞ்சபட்சம் அது வேணும். அப்போ இதெல்லாம் வந்து கட்சியாக மாறுறதுக்கான ஒரு விஷயம். அது கட்சியாக ஆகிறதுக்கான மாறுறதுக்குங்கிறது தவிர கட்சியாக ஆகணும். சரிங்க சார். இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் வேணும். அடுத்தது இவருக்கு மேலே ஒருத்தர் வேணும். மேலே என்னன்னா, நீங்கள் அதிகாரம்லாம் கொடுத்துட வேண்டாம். இப்போ விஜயகாந்த் இவருக்கு உதாரணமாக ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். விஜயகாந்த் என்ன பண்ணார்? பண்டுட்டு ராமச்சந்திரன் அழைச்சிட்டு வந்தார். அவர் ஒரு கொஞ்ச நாள் இருந்தார், கருத்து மாற, அது வேற. அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து கட்சி அனுபவம் உள்ள சீனியர்கள் இருப்பாங்க, அவங்களோட்ட இது பண்ணி வைக்கணும். இப்போ இந்த மாதிரியான முறைகள் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்நேரம் இவ்வளவு சொல்கிறாருல்ல, இந்நேரம் வந்து ஒரு தொண்டர் அணின்னு ஒன்று உருவாக்கணுமா இல்லையா? மாணவர் அணி, சிறுவர் அணி, குழந்தைகள் அணி, எல்லா அணியும் இருக்குல்ல. ஒரு தொண்டர் அணின்னு சொல்லி ஒரு பயிற்சி. ஏன்னா நம்ம ஆட்கள்லாம் வந்து ஆர்வ கோளாறாக இருக்கான், ரசிகர்கள். அப்போ வந்து ஒரு தொண்டர் அணின்னு போடணும். அதுக்கு ஒரு சீருடை கொடு. திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, மதிமுக இருக்குது, எல்லா கட்சியிலையும் இருக்குது, கிட்டத்தட்ட எல்லா கட்சியிலையுமே இருக்குது. அப்போ ஒரு கூட்டம், மாநாடு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா அவங்க களத்தில் நான் என்ன செய்வான்? போலீஸ் சொல்கிறத கேட்காட்டி கூட, ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த மாப் மென்டாலிட்டியில் நம்ம இந்த கட்சிக்காரன் சொல்கிறான், அவன் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு விஜய் பேட்ச் ஒன்று வச்சுக்கிட்டான், வந்துப்பட்டு உட்காரு அப்படின்னா அவன் யாருன்னே உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இவன் கோயம்புத்தூர்காரனாக இருப்பான், அவன் கன்னியாகுமரிக்காமராக இருப்பான், அந்த இவன், அது பிரச்சனை கிடையாது. அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கான் நம்ம ஆளியா, அவன் சொன்னால் நம்ம கேட்போம். இதெல்லாம் சொல்கிறதுக்கான ஆளை வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி சிலது பேசணுன்னு என்ன சொன்னாங்க, இப்போ நீங்கள் போய் விஜய்ட்டாடி அப்படின்ட்டு நம்ம வேலை அது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தொலைக்காட்சியில் சரி, யூடியூப்லேயும் நான் பேசுகிற பல விஷயங்களை பின்னாடி விஜய் கேட்டிருக்காரு, என்ன நடந்திருக்கிறாரு. என்னன்னா, இப்போ திருச்சி மாநாட்டப்போ சொன்னேன், இந்த மாதிரி எதுக்கிடத்தாலும் வந்து திமுக திட்டுறாரு, திட்டட்டும், நம்ம ஒன்றும் திமுகக்கான ஆள் கிடையாது, திட்டட்டும். அதே நேரத்தில் போகிற இடத்துல உள்ளூர் பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்னு. அடுத்தது நாகை திருவாரூரில் பேசினார். நாகையில் ஏன் இந்த தொழிற்சாலை, இப்படி வரிசையாக சொல்லலாம் நம்ம இதுன்னு. அந்த மாதிரி வேணா விஜய்க்கு இப்படி இலவசமாக ஆலோசனை சொல்லிக்கிறேன், கேட்கட்டுமே ஒழிய முதல்ல ஒரு கட்சியாக அது ஆகணும். அது கட்சியாக இல்லைங்கிறது முதல்ல அவர் உணரணும். அடுத்தது தன்னை கடவுள்னு நினைக்கக்கூடாது. இந்த சுவிட்சை லைட் ஆன் பண்ணிருங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு விவரம் சொல்றாங்க. இல்ல முறை பண்ணாரு சார், ஒரு முறை பண்ணாரு. அதான் அதை வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இல்ல அவர் வந்து கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணாரு, கூட்டம் முடியறது எப்படியோ பண்ணாரு. அது ஒரு தலைவனுக்கான அழகு அல்ல. அது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அவங்க கூட விளையாடுறாங்க, அதை அவங்களும் ரசிக்கிறாங்கிறத நம்ம அவ்வளோ இதுவா பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்றது மாதிரி ஒவ்வொரு விஷயமே அவருடைய விஷயங்களா தான் இருக்கு. இந்த லைட் ஆன் ஆஃப் தேவையில்லைங்க, எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருமே இதை சொல்றாங்க. என்ன சொல்றேன்னா, ஏன் அது எனக்கு உரிமை இல்லையா? உரிமைங்கிறது எல்லாருக்கும் இருக்குங்க. இப்போ ஒரு கூட்டத்துக்கு அவர் வரனா சட்டப்படாமல் கூட வரலாம்.
பேண்ட்டை மட்டும் போட்டேன், என்ன இதுதான் ப்ரோ இது மாதிரி சொல்லிட்டு நான் வந்து பேண்ட்டை மட்டும் போட்டு வரேன் ப்ரோ அப்படின்னா உடனே விஜய் மாதிரி 100 பேர் பேண்ட்டை மட்டும் போட்டு சட்டை போடாமல் கூட வருவான். அது மாதிரி ஒரு அரசியல் 50 வருஷம் கழிச்சு கூட வரலாம் சார். 50 இல்லை, இப்போ கூட வருவான். இப்போ ஒரு நாள் வர சொல்லுவோம், விஜய் வந்து சட்டை போடாமல் வர சொன்னால் அடுத்த நாள் வருவான். ஏன் சினிமாவில் வந்து இவருக்குன்னு இல்லை, பல நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவர் என்ன வேஷமோ அதே போட்டு வர்றவன் இல்லையா, அது மாதிரி வருவான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ எல்லாத்தையும் அவங்களுக்கானு இல்லாமல் ஒரு வேலை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க இதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க விரும்புறதெல்லாம் செய்கிறதுக்கான ஆள் தலைவர் கிடையாது. அவங்கள சரியான ஒழுக்கி ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னே, இவர் மாநாடு நடத்தினார், கொள்கை தலைவர்னு அறிவிச்சார். அவருடைய இது வரைக்கும் அவருக்கு என்ன கொள்கைங்கிறது யாருக்காவது தெரியுமா? என்ன செய்யணும், ஒரு கட்சி மாநாடு என்ன நடத்தணும் அப்படின்னா ஒரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு தான் இவருக்கு. ஓகே தானே? அதில் என்ன பெரியார் இதெல்லாம் வந்து சொல்கிறார், இந்தி திணிப்பு எதிர்ப்பு. அப்போ இவர் பேசுறதுக்கு முன்னாடி மாநாட்டில் இந்தி திணிப்புங்கிறது எவ்வளோ மோசமான அரசியலாக இருந்தது, இன்றைக்கி எப்படி பாதிக்கணும் ஒருத்தரை பேச வைக்கலாம். இல்லை ஒருத்தரே கேட்டு போர் அடிக்கும் அப்படின்னா ஒரு காமெடியாகவும் விஷயத்தையோடும் பேசக்கூடிய ஒரு 4 பேரை பேச வைக்கலாம். இல்லை வந்து ஒரு இது பண்ணலாம், ஒரு இவர் சினிமா ஆளு தானே, அப்போ ஒரு நாடகமாக அதை போடலாம், வரக்கூடிய ரசிக மன்றாட்டில் தானே பாடலாம், இல்லை பாட்டாக இது பண்ணலாம். இப்படி அவனை எதுலேயுமே இது பண்ணல. இப்போ நீட்டை எதிர்த்து ஒரு நாடகம் போட்டிருக்கலாம், இவர் எதுவுமே இல்லை. வராரு, திமுகவை எதிர்த்து பேசுறாரு, அப்புறம் அதிமுகவை லைட்டா தொடராரு. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு பேசுவார்ல, அது மாதிரி அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் படத்தை பற்றி பேசுவார், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரசியல் மாதிரி பேசுவார். அதுதான் இது ஆடியோ ஃபங்க்ஷன் தான் நடக்குது மாநாடா, ஒரு கலவையா 20 நிமிஷம். ஆமாம், இது வந்து ஒரு கட்சியாகவே அது இல்லைங்கிற, கட்சியாக மாறுங்கன்னு தான், கட்சியாக உருவாக்குங்கன்னு தான் சொல்கிறேன், கட்சியை தோங்குங்கன்னு தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் விஜய்க்கு எதிராக பேசலை சார். இப்போ நம்மளுடைய இந்த தாவேக்க திமுகன்ற அந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஒப்பிடலை. நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க ஒப்பிடவே கூடாது அப்படின்னு. இது ஒரு பழம்பெரும் கட்சி, இது வந்து புதுசாக ஆரம்பிச்சிட்டு கட்சியே இல்லை, ஒப்பிடக்கூடாது. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இருவருக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியா சப்போர்ட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் சார். மீடியா இன்னைக்கு என்ன சொல்லுதோ அதாரும் எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாருமே அதை தான் புரிஞ்சுக்கிறாங்க, அதுதான் உண்மைன்னு நினைக்கக்கூடிய இடத்துல இந்த மீடியா சப்போர்ட் எப்படி இருக்குது? 2 தரப்பும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு அன்பயாஸ்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை பயாஸ்டாக தான் இருக்கா? இல்லை, இன்னொரு இது நம்ம அதுவும் தவறு தான். எப்படின்னா மீடியா சொல்றது எல்லாத்தையும் கேட்குற அளவுக்கு மக்கள் முட்டாள் கிடையாது. ஒரு காலத்தில் இருந்தது, பத்திரிக்கையிலேயே போட்டான்ப்பா, அப்போ அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை டோட்டலி க்ளோஸ். அது எப்போ அந்த யூடியூப் சேனல்லாம் வந்ததோ, டிவி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, யூடியூப் சேனல் வந்ததுக்கு டோட்டலி போயிடுச்சு. ஏன்னா நினைச்சது பேசலாம், நினைச்சது செய்யலாம். அதாவது இதில் வந்து என்ன ப்ளஸ்ன்னா, நம்ம நினைச்சதை பேசக்கூடிய, அதை உலகம் முழுக்க கொண்டு போகக்கூடிய சுதந்திரம் இருக்குது. ஆனால் அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது தான் இல்லை, ஆக பெரும்பாலும் இல்லை. அப்படிங்கிற மக்கள் வந்து மீடியாவில் தான் ஏன் சொல்லியிருக்கான், ஏன் பத்திரிக்கையிலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னது போக, இப்போ நான் அது மீடியாவில் தானே வந்துருக்குண்ணா, ஆக அந்த அளவுக்குலாம் மக்கள் விவரம் தெரியாது அல்லங்க. பெரும்பாலானோர் அந்த இடத்துக்கு வரலன்னு அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் சொல்கிறேன்னு, இது நீங்கள் கிராமத்தில் போய் அவங்க கிராமத்தில் இருக்கிற ஆளை கூட எல்லாம் பார்ப்பான், யூடியூப் வந்துருச்சு பார்ப்பான், ஓட்டு போடுறப்ப அவன் முடிவு பண்ணுவான் நேரடியாக, நமக்கும் இந்த கட்சிக்கு என்ன தொடர்பு, நமக்கு இவன் நல்லது செஞ்சுருக்காங்கல்ல, இப்போ நாளைக்கு இவர் வந்துருவார் இதை பண்ணிடுவாருன்னு இவன் சொல்கிறான் என் மீடியாவில், அதனால் நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்படி பேசக்கூடிய ஆள் 100க்கு ஒருத்தன் இருப்பான், அவனை எடுத்து மீடியாவில் மறுபடியும் போடுவான். அதை ஒரு கருத்துன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமே தவிர மக்கள் அவ்வளோ முட்டாள்லாம் கிடையாது. அவன் முட்டாள்தனமாக ஓட்டு போட்டதாக நம்ம நினைக்கலாம், அதில் அவனுக்கு ஒரு காரணம் இருக்கும். மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஒருத்தனை ஃபோக்கஸ் பண்ணும், அந்த ஃபோக்கஸ் பிரபலமாகலாம், அந்த பிரபலத்துக்கான விஷயம்தான் இருக்குமே தவிர ஒன்றும் இல்லை. இப்போ கமலுக்கு கிடைக்காத ரீசண்டான உதாரணம், கமலுக்கு கிடைக்காத மீடியா சப்போர்ட்டா, அவர் இது என்னாச்சு? இத்தனைக்கும் கமல் வந்து அறிவார்ந்த நபர், இன்னும் சொல்ல போனால் தனி மனித விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த நபர். அவர் என்ன ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ரசிகர்களாக வச்சுருந்தார். அப்படி தான் இருக்கணும் ஒரு மனிதன், ஒரு நடிகன். 1987 மையம்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினார். ஒரு நடிகரை வச்சு புக்கு நடத்தினா எப்படி இருக்கும், அந்த நடிகனுடைய ஃப்ளோ இருக்கும். இந்த நடிகனை பாராட்டி 10 டைரக்டர் பேசுகிறோம், 10 ஹீரோயின் பேசியிருப்பார், ஹீரோயினோட அப்படியே கட்டி பிடிச்சின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பார், இதான் வரும். அதில் மையத்தில் அது இருக்காது. தரமான ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. காவிரி பிரச்சனை பற்றி கமலை எழுதின கட்டு இருந்துச்சு, கமலே எழுதுனது, எழுதி கொடுத்தா இல்லை, கமலே எழுதுனது. மத பிரச்சனையை பற்றி அதில் இருக்கும். அவ்வளவு அருமையான கட்டுரைகள், அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கும். அப்படி கொண்டு வந்தார். அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் விஷயத்தில் பல விஷயத்தில் நான் கேள்விப்பட்டது. மையம் பத்திரிக்கை நான் பார்த்துருக்குறேன், வாங்கியிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். என்னன்னா, தலைவா அப்படின்னு கத்துனோன்னு கூப்பிடுங்க, வா சாருன்னு கூப்பிடு. அந்த ஒரு நேர்மையும் தைரியம் எவனுக்கு இருக்குது நடிகரில்? எவனும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட, அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கமலை பற்றி சொல்வதாக இருந்தால்,
அவருடைய ஒரு படத்துக்கு வந்து பிரச்சனை அப்படின்னோன்னா அந்த ரசிகர்கள் வந்து கொதிச்சு எழுதனால இது என் பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன். அதை மீறி ஒருத்தன் போய் தலைவா நான் இருக்கேன் அது இதுன்னு இது பண்ண போடான்னு விரட்டி விட்டார். இதே மன்றத்தை விட்டு அது மாதிரியான ஆள் சார். அப்போ மக்கள் அவ்வளவு தெளிவா அப்படிப்பட்ட ஆளையே கமலையே ஒதுக்கி வச்சிருக்கு. சரிங்க சார். அப்போ மக்கள் தெளிவாக இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் முடிவு எடுத்துப்பாங்க, மீடியானால அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்கங்கிற பட்சத்தில் எதனால் வந்துட்டு இவ்வளவு அரெஸ்ட், இவ்வளவு வந்துட்டு புதிய தலைமுறை போன்ற இடங்களில் வந்துட்டு முடக்க வேண்டிய காரணங்கள், இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ மக்கள் முடிவு எடுத்துப்பாங்க, விட்டுறலாமே. இல்லை இது எப்படி புரியல எனக்கு. இப்போ புதிய தலைமுறையுடைய இதை வந்துட்டு அது ஒரு சார்பற்று இப்போ பேசியிருக்காங்க, ஒரு சார்பாக பேசியிருக்கிறாங்கங்கிற ஒரு காரணத்தினால அவங்கள வந்து இன்னைக்கு அரசு கேபிள்லேருந்து முடக்கியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்க முறை அந்த செய்திகளில் எனக்கு உடன்பாடு தான் புதிய தலைமுறை. அதை தவிர நெகட்டிவாக பேசியிருந்தாலும் கூட தடை பண்ண தேவையில்லை. இது ஒரு வகையான அராஜகம் ப்ளஸ் அறியாமை. இதை கேட்டு மக்கள் இது பண்ணிடுவாங்க. நீங்கள் உண்மையா பொய்யான ஒரு யோசிச்சதுக்கு அப்புறமேல தாங்க அவங்க இது பண்ணுவாங்க. மக்கள் வந்து ஒரு 4 மீடியாவில் வந்துருச்சு அதை அப்படியே நம்புவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு வகையான ஒரு பிஸ்னஸ் லைக். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களாக இருக்குது. இதிலெல்லாம் சரி பண்ணிக்கங்கப்பா, நீங்கள் கட்சியை முதல் இப்படிலாம் நடத்துக்கமான்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பக்கம் விஜயோடைய ரசிகர்கள், விஜயோடைய தொண்டர்கள்னு அழைக்கப்படக்கூடிய எல்லாருமே தற்குறிகள். இவங்க இந்த தற்குறிங்கிற ஒரு வார்த்தை இப்போ ரீசெண்டாக எல்லாருனாலையும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அதை இவங்க மேலே போட்டு அடிச்சு நீங்கள் ஒன்றுமே இல்லை அடித்து உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அப்போ இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு அரசியல் மயப்படணும், அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம தற்கூறின்றாங்க, நம்ம ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்கன்னா எல்லாரும் அரசியலுக்கு உள்ளே வரணும் இல்லை சார். அப்போ அது எப்படி தற்கூறின்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அந்த வார்த்தையை அவங்கள வச்சு பயன்படுத்துறதுங்கிறது. ஏற்றுக்கிறேன். எப்படி? என்ன காரணம்னா, இப்போ விஜய் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு சொல்லி இதுக்கு மாற்ற இப்போ திமுக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேசுகிறாரு. அது ரொம்ப குறைவாகவும் இருக்குது, சில தகவல் தவறாகவும் இருக்குது, பார்த்துருப்பீங்க. இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ரயில் பணிமனை வந்து இருந்துச்சு, அதை ஏன் திருச்சிக்கு மாற்றினாங்கன்னு. அது வந்து 1927 28 இந்த மாதிரியானதும் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப கம்மியாக பேசுகிறார். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லை, டாக்டர் அன்புமணியுடைய அறிக்கைகளை பாருங்கள். ஒரு அரசியல் தலைவர் அறிக்கைன்னா அதுதான் ஒரு டீட்டெயிலாக இருக்கும். அதுதான் அரசியல். சும்மா வார்த்தை ஜாலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் அங்கிள் அப்படிங்கிறதுலாம் சினிமா. இவர் பேசுகிற எதுவுமே வந்து டைலாக்காக தான் இருக்குது. நீ அந்த டைலாக்கை போய் பேசுகிற ஆள்கிட்ட போய் நீ குமிஞ்சிக்கிட்டு அங்கே போய் செத்தினா தற்கொலைன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவான்? இல்லை நீ எதுக்கு நேராக போய் இல்லை உண்மையிலே நீ அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விஜய்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நீ தற்கொலை தான். விஜய்கிட்ட என்ன அரசியல் தெரிஞ்சுக்குவேன்? அதை டிவிலையாவது பார்த்து தொலைக்கலாமே. அதில் என்ன தெரியும்? படம் பார்க்குறது இத்தனை ஓடிடியில் பார்க்குறீல்ல, அதில் என்ன வந்து நேராக போய் பார்த்து அவர் அப்படியே வந்து தமிழ்நாடு அரசியலை கரைச்சி குடிச்சிட்டு அவர் பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன், கரைச்சிலாம் குடிக்க வேணாங்க, தெரிஞ்ச ஆள்கிட்ட எழுதி வாங்கிட்டு உருப்படியாக பேசினால எழுதி கொடுக்குறவனே தப்பு தப்பாக இருக்கிறான். அதை கூட நீ சரியான ஆளை வச்சுக்க மாட்டேங்கிற. இப்போ அதில் போய் நிறுத்தினா என்னத்தை இது பண்ண? இதுக்காக வந்து மற்ற கட்சியில் இருக்கிறெல்லாம் அறிவாளி நான் சொல்ல வரல. நம்ம வந்து கொள்கை கோட்பாடுகளில் மிக சிறந்த ஒரு தலைவராக இருப்பாருன்னு வைப்போம். இப்போதானே சார் அவங்களும் வந்திருக்கிறாங்க, இப்போதானே ரசிகர்கள்லேருந்து தொண்டர்களாக மாறுறாங்க. அப்போ வந்து அவங்க மாறுற வரைக்கும் தற்கொலை தாங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்களை மாத்துறதுக்கான முயற்சியாவது இவர் எடுக்கணும். தற்கொலைங்கிறது காரணம் அவங்க இந்த மரத்தெல்லாம் ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர். அது மட்டும் இல்லை, மரத்தில் ஏறுறோம். மற்ற கட்சியில பெர்சன்டேஜ் பாருங்க. முதல்ல மற்ற பெரிய கட்சி அளவுக்குலாம் கூட்டம் கிடையாதுங்க இவர். அதான் உண்மை. நீங்க ஒரு இடத்துல நீங்க போய் திடீர்னு ஒரு 10,000 தெரிஞ்சோடனே மாபெரும் கூட்டம் ஆகும். இதுல அதாவது ஊடகத்தில் பல பேருக்கு அது பேசுறதுக்கும் அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் வரல. அதாவது மறுநிலையில் சொல்கிறது வந்து என்ன இருக்குன்னா, இதோ அவரது வாகனம் மெதுவாக உருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு எல்லா ஊடகத்துலேயுமே வந்தது திருச்சி. இதில் ஆக்சுவலாக கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய ஊடகவியலாளராக இருந்தால் என்னன்னா, இங்கே ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை, இந்த தொண்டர்களை எப்படி நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க? ஏன்னா அவங்க வழிவிட்டாது போயிடும். 10 நிமிஷத்தில் போயிட்டு ஏர்போர்ட்லேருந்து அவர் பேசுகிற மரக்கடையாது அந்த பகுதிக்கு 10 நிமிஷத்தில் போகக்கூடிய தூரம். அதுக்கு 7 மணி நேரம் ஆகுது. பிரமிக்கிறவன் வந்து எப்படிங்க ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியும்? தவிர சரியான விஷயத்தை யோசிக்காதவன் எப்படி ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியும்? அவர் இது அப்படியே மெதுவாக போய் இவன் பிரமிக்கிறான். அவங்களுக்கு டிஆர்பி கிடைக்குது சார், விஜயை பற்றி பேச பேச டிஆர்பி கிடைக்குது. டிஆர்பிக்காக பேசலான்னா இவனும் தற்கொலைன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஊடக தற்கொலைகள். மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது விஜயோடைய கட்சிகள்ல இந்த மாதிரி அரசியல் கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கான். சரி, ஒன்றும் இல்லை, இந்த கரூர் கூட்டத்தையே எடுத்துக்குவோம். அந்த டிஎஸ்பியே சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்க உள்ளே போக வேணாம் அங்கே நெருக்கடியாக இருக்குன்னா ஆதவர்ஜனம் போனால் என்ன போட்டுருக்கு. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்கே இருக்க. ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரா போலான்னு அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் பார்த்தேன். தெரியல அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் டிஎஸ்பி சொல்லியிருக்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறமும் நீதிமன்றத்திலே அவங்க சொல்லியிருக்கிறாங்களா அங்கே போக வேணாம்னு சொன்னோன்ட்டுன்னு. ஆமா. நன்றி, நமக்கம். நன்றி சார்.